வெல்கம் டு அரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி நியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான மொறுமொறுப்பான கோவக்காய் ஃப்ரை. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் கோவக்காயை நல்லா கழுவி அதோட 2 முனைகளையும் வெட்டி எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு கோவக்காயை குறைஞ்சது 12 துண்டுகளாக வர்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 250 கிராம் கோவக்காயையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயம், இதையும் நல்ல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிளறிடுங்க. அந்த கோவக்காயில் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். நம்ம விரவி எடுக்கும்போது ஒவ்வொரு கோவக்காயும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா ஸ்லைசஸுமே தனித்தனியாக இருக்கும், உதிரியாக இருக்கும், ஆனால் நல்லா கோட் ஆகிருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை நல்லா உதிரியாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துருங்க. நல்லா கோவக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கிடும். அப்போது நம்ம அந்த கோவக்காயெல்லாம் எடுத்துடலாம். அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான கோவக்காய் பொரியல் தயார். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த கோவக்காய் நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.